ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது கணவனோ அல்லது மனைவியோ விவாகரத்து தர மறுத்தால் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தர மறுத்தால் கூட நீதிமன்றம் வந்து தர மறுக்கிறதுக்கான காரணங்கள் சரியில்லாத பட்சத்தில் விவாகரத்து பரிசீலனை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. கான்ஜுகல் ரைட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்ஜுகல் ரைட்ஸ்னு அதை பற்றி கொஞ்சம் சின்ன விளக்கம் கொடுத்துருக்கேன். கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, சேர்ந்து இல்லறத்தில் சேர்ந்து வாழறதுக்காக, குடும்ப வாழ்க்கையில் திரும்ப வந்து ரீயூனியன் ஆகிறதுக்காக அழைப்பு எடுக்கக்கூடிய உரிமை. அது இந்து திருமண சட்டத்தில் இருக்குது, செக்ஷன் 9 அது. இப்போது அதன்படி வந்து ஒரு கணவனோ அல்லது மனைவியோ வந்து தன்னுடைய வாழ்ந்த குடும்பத்திலிருந்து அவர் வந்து பிரிஞ்சு வாழறாரு, தன்னுடைய இணையாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து திரும்பி தன்னோட சேர்ந்து குடும்ப வாழ்க்கை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் செய்கிறதுக்கான உரிமை இருக்குது. இந்த மனு தாக்கல் செய்யும்போது இந்த மனுவின் அடிப்படையில் நீதிமன்றம் அந்த ஒரு தீர்ப்பை வலியுறுத்துமா என்றால் வலியுறுத்துவதான வாய்ப்பு குறைவு. ஏன் அப்படின்னா, வலியுறுத்துதல் அப்படிதான் வலியுறுத்தினா தான் ஒரு சட்டம் வந்து உண்மையிலேயே வந்து நிறைவடையும். இந்த கான்ஜுகல் ரைட்ஸ் வந்து இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோம். கணவன் வந்து மனைவியை கூட சேர்ந்து வாழறதுக்காக ஒரு மனு தாக்கல் செய்கிறார் நீதிமன்றத்தில். மனைவி வந்து அதை மறுக்கிறாங்க, உரிய காரணங்கள் சொல்லி அதை மறுக்கிறாங்க. இல்லைங்க, அவங்க என்னை வந்து அழைக்கிறாரு உடன் வாழறதுக்காக, எனக்கு அது வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. அப்படின்னா கணவன் வந்து அவர் தரப்பக்கூடிய எல்லா நியாயத்தையும் நிரூபிச்சிட்டார் நீதிமன்றத்தில். அப்படின்ற பட்சத்தில் இவரால் அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நீதிமன்றம் வந்து நீங்கள் வந்து உங்கள் தரப்பில் எல்லாமே சரியாக இருக்குன்ற பட்சத்தில் ஜீவனாம்சத்தை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் நீதிமன்றம். இவர் நீதிமன்றத்தில் அந்த வழியை கோர முடியும், அல்லது விவாகரத்து கோர முடியும். ஏன்னா சேர்ந்து வாழ நீங்கள் வரல, நீ விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரு காரணம் வச்சு கணவரானவர் விவாகரத்து வாங்க முடியும். அதே ஒரு மனைவி சேர்ந்து அழைக்கிறாங்க, மனைவி வந்து சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு வந்து கணவர் ஒத்துழைக்கல அப்படின்னும் போது அவர் வந்து அந்த பாதிப்புக்கான ஜீவனாம்சத்தை கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்கட்டும், அல்லது அந்த பாதிப்புக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நீதிமன்றம் பரிசீலனை செய்தோம் இந்த மனுதாரராகிய இவங்க மனைவி கோரிக்கை வைக்கிறாங்க, அதையெல்லாம் வந்து கணவர் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் வருமே தவிர, மற்றபடி அந்த அடிப்படையில் செக்ஷன் 9 அந்த கான்ஜுகல் ரைட்ஸ் அடிப்படையில் வந்து வலியுறுத்தி நீங்கள் இதை வாழணும், வாழாத பட்சத்தில் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்து எதுவும் கிடையாது. ஏன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஏற்கனவே சொன்னோன்னா ஆர்டிகல் 21 இருக்குது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கக்கூடிய அந்த பிரிவு 21A ஆனது வந்து நமக்கு வந்து பல சுதந்திரங்களை வந்து கொடுக்குது. தனி மனிதனா நம்ம எங்கே வாழணும், எந்த இடத்துல வசிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் அமைது. இது எல்லாம் வந்து அதுதான் மேலோங்கி இருக்கும். இந்த கான்ஜுகல் ரைட்ஸ் செக்ஷன் 9ஐயும் இந்த 21A அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட இதையும் ஒப்பிடும்போது நமக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கக்கூடிய அந்த உரிமைகள் தான் வந்து ஓங்கி இருக்கும். அதனால தான் வந்து ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஒருவேளை நீதிமன்றம் வந்து விவாகரத்து தரலை அப்படின்னா கூட சேர்ந்து வாழக்கூடிய கட்டாயப்படுத்தி வலியுறுத்தக்கூடிய தீர்ப்புகள் வந்து எதுவும் வராது. அப்படி கொடுத்தாலும் அந்த தீர்ப்பை மறுப்பதன் மூலமாக பெரிய தண்டனைகள் அப்படி எதுவும் வராது. அதற்காக வந்து அந்த எது மனுதாரர் கோரக்கூடிய பரிகாரங்களை அவருக்காக வழங்கும் நீதிமன்றம், அவ்வளவுதான். ஏன்னா சிலர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தை, அதுக்காக இதை நான் விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி நண்பர்களே, இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற சிறந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக சட்டம் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு இந்த சேனல் தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் வழக்கறிஞர் வி. ஜெகதீசன்.